ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம் வணக்கம். ஐயா நீங்க நம்ம பார்க்கக்கூடிய ராசி விருச்சக ராசி. இந்த விருச்சக ராசிக்கு வாழவே விடாம தடுக்கக்கூடிய எதிரிகள் யாருங்க? இப்போ இவங்களுக்கு இவங்களே எதிரின்னு சொல்லலாம். ஏன்னா நாம ராசி ரீதியாக பார்க்க போனால் 6ஆம் இடம் சத்துருன்னு சொல்கிறோம். ஆமா. இப்போ இவங்களுக்கு மேச ராசியே 6ஆம் இடம் தானே. அப்போ அதுவும் செவ்வாயினுடைய வீடு தானே. அப்போ என்ன அப்படின்னா அது எப்படி எந்த அர்த்தத்தில் எடுத்துக்கணும்னா தன்னுடைய நிலைப்பாடுகள் தான் நினைக்கிறதெல்லாம் கரெக்டு, நாம் சரியான பாதையில் தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தவறான பாதையில் போகிறது. அப்போ அதுவே எதிர்ப்பாக வேலை செய்யும். அது ஒரு மைண்டில் வச்சுக்கணும். அதுபோக அந்த 6ஆம் வீடு அங்கே இருக்கிற நட்சத்திர உபாதைகள் என்ன அப்படின்னா கேது சுக்கிரன். இப்போ இந்த கேது அப்படின்றது அவங்கவங்க ஜாதகத்தில் கெடக்கூடாது. அது கெட்டுச்சுன்னா பிரச்சனை, மனக்குழப்பம் ஏற்பட்டுரும். இப்போ இந்த இவங்க 4லேயோ 8லேயோ 12லேயோ சுக்கிரனோ கேதுவோ இருந்ததுன்னு வைங்க, இப்போ இவங்களுக்கு மறைமுக எதிரிகளால் தொல்லை. மறைமுக எதிரி எப்படி வருவாங்க? எதிரிகள் இப்போ ஒரு வழக்கு வரணும்னா மறைமுக எதிரிகள் வருவாங்க, இல்லை வேலை செய்கிற இடத்துல வருவாங்க, இல்லை பங்காளிகள் சொத்து பிரச்சனைக்கு வருவாங்க. இப்படியெல்லாம் நம்ம கணக்கு எடுத்துக்கலாம். இதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது இந்த சுக்கிரன் கேது 4, 8, 12 திசாபுத்தி நடத்துகிறது தான் மிகப்பெரிய பிரச்சனை விருச்சிகத்துக்கு. 8ஆம் இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிதுனமாக போகுது. அங்கே ராகுனுடைய நட்சத்திரம் இருக்கு. இப்போ இந்த சுக்கிரன் போய் அங்கே ராகு கூட கனெக்ட் ஆனாலோ, கேது போய் ராகு கூட கனெக்ட் ஆனாலோ நம்பி ஏமாறக்கூடிய பிரச்சனை கொடுக்குது. அதாவது 3ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு பாண்டு, செக்கு, பத்திரம், உடன்படிக்கைகள், அதாவது அக்ரிமெண்ட்ஸு, டாக்குமெண்ட்ஸ், அனைத்து டாக்குமெண்ட்ஸையும் எடுத்துக்கலாம். இந்த டாக்குமெண்ட் ரீதியாக சீட்டிங் பண்ணுறதுன்னு எடுக்கிறோம் இல்லையா, அதான் அதில் இருக்குது. மோசடி நடக்கிறது வாய்ப்பு இருக்குது. இப்போ இவங்களுக்கு 6ஆம் இடம் அப்படி, 8ஆம் இடம் அப்படி வந்துடுது. 6ஆம் இடம் இப்போ இவங்க நம்புறது தானே மெயின் ரீசன். 6ஆம் இடமே மேசராசிங்கிறது சிந்தனையை குறிக்குது. அதனால் இவங்க முடிவெடுக்கிறதுல தான் தவறு பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம மெயின் எடுத்து. சிறப்பு சிறப்புங்க. இப்போ எதிரி அப்படின்னு சொல்லும்போது எந்த வித எதிரிகள் வருவாங்க, எந்த ராசியை சேர்ந்து இருப்பாங்க? அதாவது இப்போ இவங்க நீர் ராசி, இவங்களுக்கு காற்று ராசி தான் சுனாமி. நீரில் காற்று அடித்தாதான் சுனாமி வரும். அப்போ 4ஆம் இடமான கும்பம், 8ஆம் இடமான மிதுனம், 12ஆம் இடமான துலாம். இப்போ லக்னமாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். விருச்சிக லக்னக்காரங்க இந்த 4, 8, 12 லக்னங்கள் அவங்கக்கிட்ட பிரச்சனை தான். அதே மாதிரி ராசியாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க. இதனால் பாதிப்பு வரும். எப்படின்னா லக் இருக்காது. நம்ம வீட்டிலையே இருப்பாங்க, ஆனால் நம்மளுக்கு அகென்ஸ்டாக ஏன் இருக்காங்கன்னா இந்த லக்ன வித்தியாசம்தான். குணாதிசயம் பஞ்சபூத தத்துவத்தில் நாம் பொறுமையாக இருக்கோம். நீர் ராசி ரொம்ப அன்பின் அடிப்படையில் வேலை செய்கிறோம், அன்பின் அடிப்படையில் மதிக்கிறோம், எல்லாரையும் உறவாடுறோம். ஆனால் அந்த காற்று ராசி ஆணவத்தின் அடிப்படையில் போகும். அப்போ என்ன ஆகும்னா அதுக்கும் இதுக்கும் கிளாஷ் ஆகிடும். நீருக்கும் அந்த காற்றுக்கும் பகை. அதனால் அந்த அமைப்புகள் ஆகாது. இப்போ அங்கே இருக்கிற நட்சத்திரம் பாருங்கள், உங்களுக்கு ராகு, குரு, செவ்வாய். இப்போ செவ்வாய்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ்ன்னு எடுத்துக்கலாமா? அதே மாதிரி இப்போ நம்ம இப்போ இந்த ஸ்போர்ட்ஸ் எல்லாம் விளையாடுறாங்கல்ல, அதுவும் செவ்வாய். கேம்ஸு மற்றும் மிலிட்ரி, இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸு, இதெல்லாமே கட்டட சம்மந்தப்பட்டதில் எடுத்துக்கலாம். இப்போ அதன் மூலமாக நம்மளுக்கு எதிரிகள் உருவாகிறாங்க அப்படின்னு எடுத்துக்கணும். இப்போ ராகு இருக்குது அப்படின்னா நம்ம ஜாதகத்தில் இந்த 4, 8, 12 உட்காந்துருச்சு அப்படின்னா இது நம்பி ஏமாறக்கூடிய விஷயத்தை செய்யுது. என்றைக்குமே ராகு பண ரீதியாக வேலை செய்வார். ஏன்னா ராகு குருவை போல் பலன் கொடுப்போம். அதனால் பணம், காதலாக இருந்தால் காதலில் நம்பிக்கை மோசடி, பணமாக இருந்தால் பணத்தில் நம்பிக்கை மோசடி, இதை கொடுக்குறவர் ராகு. அதீதமான ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா கான்ட்ரவர்சியான ஒரு நம்பிக்கை. இப்போ பெரியவங்க சொல்லுவாங்க குழந்தைங்கிட்ட, இப்போ இந்த செயற்கை எல்லாம் நல்லா இல்லை, கொஞ்சம் பார்த்து இது பண்ணு. அவன் ஏன் உயிர் நண்பன்பான். அங்கே என்ன இதுன்னே தெரியாது உனக்கு. அப்படி அது சொன்னதெல்லாம் கேட்டு போய் பழகி இன்றைக்கி எத்தனை பேர் ஃப்ரெண்ட்ஷிப்னால் அந்த தீய பழக்க வழக்கங்களுக்கு ஆளாகி அந்த குடும்பமே நிலை கொண்டு போகுது. இதெல்லாம் ராகு அதீத மோகம், அதீத காமம், அதீத போகம், போதை, இதைக்கெல்லாம் ஆட்படுத்துறது ராகு தான். குடிப்பழக்கமே எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் ராகு தான் கனெக்ஷன்.
ஓ, அந்த மாதிரி விஷயங்கள். செவ்வாய் ராகுவும் தான் அங்கே நட்சத்திரமாகவே இருக்கு. ம். மொத்தம் நான் என்ன சொல்லுவேன், விருச்சிகத்துக்காரங்க இந்த விஷயத்துக்கு போகக்கூடாது. ம். ட்ரிங்க்ஸ். புரியுது. எப்போ வந்து இப்போ விருச்சிகத்திலேயே கடைசி நட்சத்திரம் கேட்டேன். ஆமாங்க. அதில் பிறக்கிறவங்களுக்கு வந்து குரு தான் அங்கே பிரச்சனையாக மாறுறாரு. ம். அப்போ குரு எப்படி மாறுவார் அப்படின்னா, நமக்கு குரு யாரு? நம்மளுக்கு பணம், ம். 2ஆம் அதிபதி. அதனால் பேச்சு, பணம் இது சம்மந்தப்பட்டதில் நாம் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். கொடுக்கல் வாங்கல் நம்ம செஞ்சோம்னா மாட்டிக்குவோம். அதே மாதிரி 5ஆம் இடங்கிறது விருப்பப்படுறது, கவர்ச்சிக்கு அடிமையாகிறது, ம். அதுலேயும் அசிங்கவமானம் ஏற்படும். ம். 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 அதாவது 5ஆம் இடம் அப்படின்றது ஒரு பெரிய புதையல் மாதிரிங்க. ம். அதனால தான் அதுக்கு பேர் பூர்வ புண்ணியம்னு சொல்கிறோம். அதாவது இருக்கிறதுலையே என்ஜின் மாதிரி ஒரு வண்டி வந்து நல்லா ஓடுறதுக்கு உள்ளே இருக்கிற என்ஜின் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ம். அதுதான் ஆத்மான்னு சொல்கிறது. அதுதான் 5ஆம் இடம். அந்த 5ஆம் இடத்துக்கு அதிபதியான குருவனுடைய நட்சத்திரம் போய் 4, 8, 12 இருக்கு. அப்போ இதில் வந்து குரு கெட்டாலும் பிரச்சனை, ராகு குரு போய் 4, 8, 12 அமர்ந்தாலும் பிரச்சனை. இதை வந்து நம்ம பார்த்துக்கணும். இப்போ சனியும் புதனும் வந்து இவங்களுக்கு 4, 8, 12 அமரக்கூடாது. இப்போ எல்லாருமே நீங்கள் பாருங்க, யாரெல்லாம் புலம்புறாங்களோ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு, கும்பத்திலேயோ மிதுனத்திலேயோ துலாத்திலேயோ கிரகம் இருக்கிறவங்க தான் புலம்புவாங்க. ஏதோ ஒரு கிரகம் இருக்கிறவங்க தான் புலம்பும். ஏன்னா அந்த இடம் வந்து அவங்கள வளர விட. அந்த மாதிரி நிகழ்வுகள் சிறப்புங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கை உங்களுக்கு எப்படிங்க இருக்கு? திருமணத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ செவ்வாய் தோஷம், களத்திர தோஷம் இதெல்லாம் வந்ததே இந்த ராசினால தான், விருச்சிக ராசினால தான். ஏன்னா இந்த 8ஆம் இடம் என்பது காலச்சக்கரத்துக்கு 8ஆம் இடம் அப்படின்னு சொல்கிறது வந்து மர்மஸ்தானத்தை குறிக்கிறது. அதே மாதிரி இவங்களுக்கு 7ஆம் இடம் என்பது கழுத்தை குறிக்கிறது. ஒரு பெண்ணாக இருந்தால் மாங்கல்ய ஸ்தானம் அப்படின்னு ஏன் சொல்கிறோம்னா, அந்த இடம் ரிஷபம் வந்து கழுத்து, அதனால் குறிக்கிறது. இப்போ அங்கே சுக்கிரன் அதிபதியாக இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய நட்சத்திர கிரகங்கள் வந்து சூரியன், சந்திரன், செவ்வாய். அதில் இந்த சூரியன், சந்திரன், செவ்வாய் வந்து 4, 8, 12, 6, 8, 12 இப்படி வந்து 4, 6, 8, 12 இருந்தாச்சு அப்படின்னா தான் திருமணம் பிரச்சனை. இப்போ அங்கேயே இருக்காங்கன்னு வைங்க, ரிஷபத்தில் சந்திரனுடைய நட்சத்திரத்திலே சூரியன், சந்திரன், செவ்வாய் இது யார் இருந்தாலுமே இவங்களுக்கு திருமணம் நல்லா இருக்கும். சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு வந்து தொழிலுக்கு நல்லது, திருமணத்தை விட தொழிலுக்கு நல்லது. செவ்வாய் தான் வந்து இவங்களுக்கு தாம்பத்திய வாழ்க்கைக்கு நல்லது. இந்த செவ்வாய் வந்து 8, 12 போகக்கூடாது. அவங்க மட்டும். சிறப்புங்க ஐயா. அதே தடை தாமதம் சொன்னீங்க, அந்த தடை தாமதத்துக்கு இந்த காரணமாக எடுத்துக்கலாமா? ஆமாம், அதாவது 4ஆம் இடத்துலையோ 8ஆம் இடத்துலையோ 12ஆம் இடத்துலையோ இருந்தால் தடை தாமதம். இப்போ வந்து திசை நடக்குதுன்னு வைங்க, ஒரு திசை நடக்கிறது வந்து அது வந்து 6ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் சுட்டி காட்டி திசை நடத்திக்கிட்டே இருக்கு. அப்படிங்கும்போது அது 7ஆம் இடத்தை தடுத்துக்கிட்டே இருக்கு. அப்போ அந்த மாதிரி நபர்கள் வந்து அடுத்த திருமணத்துக்கு தான் போகும். அந்த ஜாதகத்திலே பெரிய திசை அந்த மாதிரி மாட்டிடுச்சு, அடுத்தடுத்து புத்திகள் எதுவுமே சப்போர்ட் பண்ணல அப்படின்னா அவர் கொடுப்பினை வீக்காக இருக்குன்னு அர்த்தம். இப்போ நான் சொன்ன மாதிரி சூரியன், சந்திரன், செவ்வாய் இந்த 3 கிரகத்தில் ஏதோ ஒன்றோ அல்லது இந்த கிரகத்தில் இவங்களுக்கு புள்ளி ரீதியாக ஒரு கிரகம் தான் வரும். விருச்சிகத்தில் 3 நட்சத்திரம் இருக்கா, அந்த 3 நட்சத்திரத்துக்கு நேர் 3 நட்சத்திரம் ஏதோ ஒரு கிரகம் தான் வரும் அவங்க இதுக்கு. அந்த கிரகமானது மேஷத்திலேயோ துலாத்திலேயோ இருந்தால் தடை, திருமணமே ஆகாது. அதே மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா அதில் ஒரு முன்னேற்றம் இல்லாமல் இருக்காங்க, போராட்டமாகவே இருக்குன்னு நினைக்கிறாங்க. தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு ஏமாந்துக்கிட்டே இருக்கிறோம், எங்கேயோ இடத்துல லாஸ் பண்ணுறோம்னு நினைக்கிறாங்க. இதுக்கான காரணம் என்னங்க? 2ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம் இது வந்து நமக்கு தொழில், அந்தஸ்து, கௌரவம், வேலை எல்லாத்தையும் டெவலப் பண்ணுறது. இந்த பாவங்கள், அதாவது இந்த பாவங்கள்னு எடுக்கிற சென்ஸ் என்னன்னா, கேது சுக்கிர கிரகம் தான். இந்த 2 பேர் விருச்சிகத்துக்கு அவங்க வந்து 8, 12 போனால் நஷ்டம், 2, 6, 10 இருந்தால் தொழில் பலம், 3, 7, 11 இருந்தால் சம்பளத்துக்கு போய் வேலை பார்க்கணும். அதே மாதிரி 4, 8, 12 இருந்தால் என்ன செஞ்சாலும் கஷ்ட ஜீவனம் தான். அதுக்கு வேலை ரிஸ்க்கு கம்மியாக இருக்கிற வேலையை தான் பார்க்கணும். இதுதான் அங்கே அமைப்பு. அந்த மாதிரி விஷயம். ஆமாம். இப்போ வந்து சுக்கிர திசை நடக்குது,
சுக்கிரன் வந்து இங்கே ரெண்டுலேயே இருக்காரு, ம். பிரச்சனையே இல்லை. 20 வருஷம் சுக்கிர திசை டெவலப் ஆயிடலாம். பணத்தை கொடுத்தாகணும். கொடுத்துடலாம். அதுக்கப்புறமும் கூட சூரிய திசை, சந்திர திசை, செவ்வாய் திசை 4ஆம் இடத்தை டச் பண்ணுற வரைக்கும் இவங்களுடைய மிடில் ஏஜ் ஃபுல்லாகவே சம்பாரித்து டெவலப் ஆயிடுவார். ம். அந்த மாதிரி அமையணும். ஒரு மிடில் ஏஜில் அந்த மாதிரி திசை அமையும் போது தான் அவங்க வந்து லைன் கிளியராக போய் சம்பாரித்து நல்லா செட்டில் ஆயிடுறாங்க. சிறப்பு சிறப்பு ஐயா. ஐயா அதே மாதிரி அசிங்கம் அவமானம். அசிங்கம் அவமானம் சொல்லி 8ஆம் பாவம் தான் சொல்லுவோம். ஆனால் இவங்களுக்கு எப்படிப்பட்ட அசிங்க அவமானம் ஏற்படும்? இவங்களுக்கு வந்து இப்போ தாழ்வு மனப்பான்மைன்னு ஒன்று எடுத்துக்கலாம். ஏன்னா விருச்சிகத்தில் இருக்கிற சனி என்ன பண்ணுவார்னா அந்த கிரேடை வந்து குறைச்சிருவார். இப்போ நல்லா ரிச்சாக இருக்கிறவங்களோட சேர்ந்து சகஜமாக பழக முடியாது அந்த மைண்ட் செட். அப்போ என்ன ஆகும்னா கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி ரிசர்வ் டைப்பாக அல்லது கொஞ்சம் ஒதுங்கி இது மாதிரி போகக்கூடிய தன்மை இருக்கும். இதே சனி என்ன ஆகுது அப்படின்னா 8ஆம் இடத்துலையோ 12ஆம் இடத்துலையோ தொடர்பு கொள்ளும்போது இவங்களுக்கு இந்த மாதிரி இதில் வந்து ஒரு மாதிரி அதாவது பிரெயின் வாஷ்ன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி இவங்க பண்ணப்பட்டு, அதாவது சுயபலம் இல்லாமல் சரி அவர் என்ன சொன்னாலும் கேட்கலாம் அப்படின்ற நிலைமை ஒருத்தருக்கு எப்போ வருது? அறிவை இழக்கும் போது தானே வருது. கண்டிப்பாக அது வந்து சனி பண்ணிடுறாரு. அதே மாதிரி தான் புதனும். இந்த சனி புதன் 8, 12 தொடர், மெயினாக 8 மிதுனத்தில் இருந்தாலே அது வந்து அசிங்க அவமானம். அது வந்து இப்போ சனின்றது 5ஆம் இடம் காதல்னு எடுக்கிறோம். இப்போ அதையே சனின்னு எடுத்தீங்கன்னா எப்படி எடுப்பீங்க? குவாலிட்டி புரியுது, கிரேடு கம்மின்னு அர்த்தம். இப்போ வந்து நம்ம ஒரு மாதிரி ஒரு டிசேபிள்டு பர்சனாக இருக்காங்க, அவங்களையே வந்து டார்ச்சர் பண்ணுறது இல்லையா? நிறையா அந்த மாதிரி நடக்குதுல்ல. இதுக்கெல்லாம் காரணம் வந்து அதாவது ஒரு மாதிரி அதாவது ரொம்ப வந்து டவுன் கிரேட் அப்படின்னு அர்த்தம். இதை வந்து நம்ம அந்த காலத்தில் வந்து நீச்ச சுபாவம்னு சொல்லுவாங்க. நீச்ச ஸ்திரீ அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ விபச்சாரம் பண்ணுறவங்கள சொல்லலாம், நீச்ச ஸ்திரீன்னு சொல்லலாம். அது மாதிரி நான் சொல்ல வர்றேன். இந்த சனின்னா என்ன குவாலிட்டின்னா இதுதான், அசிங்க அவமானம் தானே. ஆமாம், இந்த மாதிரி இதுக்கு பிரச்சனைகள் ஆகும். வெளிப்படையாக சொல்லிட்டீங்க ஐயா. ஐயா அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ சனி வந்து கரெக்டாக வந்து புதன் நட்சத்திரமான ரேவதி நட்சத்திரத்தில் சாரம் மாறிட்டாரு. இதனால இவங்களுக்கு ஏதாவது நல்ல பலன்கள் கிடைக்குமா? அதாவது 50-50. 8ஆம் அதிபதியும் புதனே, 11ஆம் அதிபதியும் புதனே. இந்த 8, 11 வந்து 50% கஷ்டம் இருக்கு, 50% எதிர்பாராத லாபம் இருக்கு. அப்போ அது மாதிரி செயல்படுவாங்க. இவங்க ஜாதகப்படி சனி புதன் திசா புத்தி நடக்குது அப்படின்னா இந்த மாதிரி எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்கும். 8, 11ங்கிறது ஒரு பக்கம் வேலையில் கஷ்டமாக இருக்கு, ஆனால் இன்னொரு பக்கம் நான் சைட் பிஸ்னஸில் ஏர்ன் பண்ணிட்டேன். இப்போ சில பேர் வேலை பார்த்துக்கிட்டு ஷேரில் போடுவாங்க, அதில் ஒரு நல்ல அமௌண்ட்டு கிடைக்கும். இந்த மாதிரி விசித்திரத்தை இந்த சனி பண்ணுவார். ஏன்னா அது 5ஆம் இடம். 5ஆம் இடங்கிறது ஷேர் ஆகட்டும், தன்னுடைய கலைத்திரைகளாகட்டும், மீடியாவாகட்டும், இது மாதிரி விஷயம். இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்லாம் பண்ணுறாங்க, கமிஷன் வகை இதெல்லாம் கிடைக்கும். அதனால் நிச்சயமாக நிறைய பேர் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டு தனியாக பண்ணிகிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் இப்போ நல்லா இருக்கும். அற்புதம் சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காலம். நன்றி.